ஜன்னல் வழியே தெரிந்த அந்த பிரம்மாண்டமான ஹோட்டல் அறையின் கதவை திறந்தபோது ஏசியின் குளிர்ந்த காற்று ஆர்த்தியின் கலைந்த கூந்தலை வருடி சென்றது. அறை மிகவும் நேர்த்தியாக நறுமணம் வீசும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பார்ப்பதற்கு மிகவும் ஆடம்பரமான அறை. ஆனால் ஆர்த்தியின் முகத்தில் எந்த உற்சாகமும் இல்லை. இன்று அவளது 10வது திருமண நாள். ஆனால் இந்த திருமண நாளை கொண்டாட அவள் தனியாகத்தான் வந்திருக்கிறாள். அவளது கணவன் விஸ்வா வழக்கம் போல ஒரு முக்கியமான பிசினஸ் ட்ரிப் காரணமாக வெளியூர் சென்றிருந்தான். ஒரே ஒரு நாள் எனக்காக என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டாள். செருப்புகளை கழற்றிவிட்டு பையிலிருந்து உடைகளை மெல்ல எடுத்தாள். அங்கிருந்த பெரிய நிலை கண்ணாடியின் முன் நின்றாள். பல வருடங்களுக்கு பிறகு தன்னைத்தானே உற்று பார்த்தாள். கண்கள் சோர்வை சுமந்திருந்தன. அது வெறும் உடல் சோர்வு மட்டுமல்ல, ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கையில் கரைந்து போன ஒரு பெண்ணின் மனசோர்வு. குளியலறையின் கதவை திறந்து சுடிநீரை ஓடவிட்டாள். நீராவி எழும்பும் அந்த தண்ணீரின் அடியில் நின்றபோது ஒவ்வொரு சொட்டும் கடந்த கால கசப்புகளை கழுவி செல்வது போல இருந்தது. ஆனால் திடீரென்று ஒரு மெல்லிய நடுக்கம் அவள் முதுகில் ஓடியது. யாரோ பார்ப்பது போன்ற உணர்வு. சட்டென்று திரும்பி பார்த்தாள். அங்கே யாரும் இல்லை. பைத்தியம் பிடிக்குது எனக்கு, வெறும் களைப்புதான் என்று முணுமுணுத்தவாறு வெளியே வந்தாள். ரிசப்ஷனுக்கு அழைத்து எனக்கு ஒரு ரிலாக்ஸிங் பாடி மசாஜ் வேண்டும் என்றாள். நிச்சயமாக மேடம், எங்களிடம் அனுபவம் வாய்ந்த கதிர் என்பவர் இருக்கிறார். மாலை 7 மணி உங்களுக்கு சரியாக இருக்குமா என்று கேட்டனர். ஆர்த்தி தயக்கத்துடன் சரி என்றாள். மாலை 7 மணி. கதவு தட்டப்பட்டது. கதவை திறந்த போது சுமார் 38 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் நின்றிருந்தார். ஆழமான கண்கள், எளிமையான உடை, ஒரு அமைதியான புன்னகை. வணக்கம் மேடம், நான் கதிர், உள்ளே வரலாமா? அவரது குரலில் எந்த தயக்கமும் இல்லை. ஒரு விதமான நேர்மை தெரிந்தது. ஆர்த்தி தலையசைத்தாள். கதிர் தனது உபகரணங்களை ஜன்னல் ஓரத்தில் நேர்த்தியாக அடுக்கினார். ஆர்த்தி குளியலறைக்கு சென்று ஒரு நீண்ட பாத்ரோப் அணிந்து கொண்டு வந்தாள். உள்ளுக்குள் ஒரு சின்ன நடுக்கம் இருக்கத்தான் செய்தது. மேடம், ரிலாக்ஸாக படுத்துக் கொள்ளுங்கள், அவசரம் ஏதுமில்லை என்றார் கதிர். ஆர்த்தி டேபிளில் படுத்தாள். கதிரின் கைகள் அவள் தோள்களை தொட்ட அந்த முதல் வினாடி அவள் கண்களை இறுக மூடிக்கொண்டாள். அந்த தீண்டல் அநாகரிகமாக இல்லை. மாறாக ஒரு தாயின் வருடல் போலவோ அல்லது ஒரு நண்பனின் ஆறுதல் போலவோ மிகவும் நிதானமாக இருந்தது. ஒரு அந்நியனின் கைகளில் இவ்வளவு பாதுகாப்பு உணர்வை அவள் உணர்ந்ததே இல்லை. அவர் அமைதியாக தனது வேலையை செய்தார். உடல் ரொம்ப களைப்பாக இருக்கிறது என்றார் கதிர் மெதுவாக. ஆர்த்தி சிறிது நேரம் மௌனமாக இருந்தாள். பிறகு மெல்லிய குரலில் சொன்னாள், இது உடல் சோர்வு இல்லை, ஒரு விதமான வெறுமை. கதிர் பதில் பேசவில்லை. ஒரு சிறிய புன்னகை மட்டும் உதிர்த்தார். ஆர்த்தியின் கண்களில் கண்ணீர் திரண்டது. பல வருடங்களுக்கு பிறகு ஒரு மனிதனிடம் தன் கவலைகளை திறந்து காட்ட துணிந்தாள். அறை மெல்லிய வெளிச்சத்தில் மூழ்கி இருந்தது. ஜன்னலுக்கு வெளியே மாலை நேரத்து வெளிச்சம் மெல்ல விடைபெற்று இரவு மலர்ந்து கொண்டிருந்தது. கதிரின் கைகள் ஆர்த்தியின் தோள்களிலிருந்து கழுத்து வரை மிக மென்மையாக ஒரு பயணத்தை மேற்கொண்டன. ஆர்த்தியின் சுவாசம் இப்போது சீராக இல்லை. அது ஒருவித உணர்ச்சி கட்டில் சிக்கிக் கொண்டது. சில நேரங்களில் நான் வெறும் இயந்திரமாகவே வாழ்கிறேன் என்று தோன்றுகிறது. உயிர் இருக்கிறது, ஆனால் வாழ்க்கை இல்லை என்று ஆர்த்தி ரகசியமாக பிதற்றினாள். அந்த அறையில் நிலவிய நிசப்தத்தை கதிரின் மெதுவான குரல் கலைத்தது. வாழ்க்கை என்பது நம் வாழ்வதில்தான் இருக்கிறது மேடம், மற்றவர்கள் நமக்காக அமைத்து கொடுப்பதில் இல்லை. அவரது கைகள் இப்போது ஆர்த்தியின் தலையை வருடின. அந்த தீண்டலில் ஒரு மருத்துவரின் நிதானமும் ஒரு சகோதரனின் அக்கறையும் கலந்திருந்தது. ஆர்த்தியின் உள்ளுக்குள் தேங்கி கிடந்த துக்கம் மெல்ல கரைய தொடங்கியது. விஸ்வாவுடன் கழித்த 10 வருடங்களில் அவன் அவளை ஒரு மனைவியாக பார்த்ததை விட தன் வீட்டை நிர்வகிக்கும் ஒரு மேலாளராகவே அதிகம் பார்த்திருக்கிறான். திடீரென ஆர்த்தியின் போன் சினிங்கியது. திரையில் விஸ்வா என்று பெயர் மின்னியது. ஆர்த்தி தயக்கத்துடன் போனை எடுத்தாள். சொல்லுங்க ஆர்த்தி, நான் நாளைக்கு காலையிலே கிளம்பி வந்துடுவேன். முக்கியமான கிளைண்ட் மீட்டிங் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் நம்ம மேரேஜ் டேக்கு உனக்கு ஒரு டைமண்ட் நெக்லஸ் வாங்கி இருக்கிறேன். வீட்டுக்கு வந்ததும் தர்றேன். ஓகே பாய். மறுமுனை துண்டிக்கப்பட்டது. ஆர்த்தி ஒரு பெருமூச்சு விட்டாள். அவளுக்கு தேவைப்பட்டது வைரம் இல்லை, நீ எப்படி இருக்கிறாய் என்ற ஒரு நிமிடம் நீடிக்கும் அக்கறையான விசாரிப்புதான். உங்க கணவரா? கதிர் கேட்டார். ஆமாம், நாளைக்கு வராராம். கதிர் தனது வேலையை முடித்துவிட்டு எழும்பினார். சில நேரங்களில் நாம் தேடும் அமைதி நமக்குள்ளேயேதான் இருக்கும் மேடம். அதை ஒரு வெளி மனிதன் நினைவுபடுத்த வேண்டி இருக்கிறது, அவ்வளவுதான். ஆர்த்தி எழுந்து அமர்ந்தாள். அவளது முகம் இப்போது தெளிந்திருந்தது. கதிரிற்கு பணம் கொடுத்துவிட்டு அவர் கிளம்பும் வரை அவரையே பார்த்து கொண்டிருந்தாள்.
கொண்டிருந்தாள். அவர் ஒரு மசாஜராக மட்டும் அவளுக்கு தெரியவில்லை. இருண்ட அறையில் காட்டப்பட்ட ஒரு சிறு மெழுகுவர்த்தியாக தெரிந்தார். அடுத்த நாள் காலை ஆர்த்தி வீட்டுக்கு திரும்பி இருந்தாள். விஸ்வா சோபாவில் அமர்ந்து லேப்டாப்பில் மூழ்கி இருந்தான். அவள் உள்ளே வந்ததை கூட கவனிக்கவில்லை. விஸ்வா என்று மெல்ல அழைத்தாள். வந்துட்டியா ஆர்த்தி, இந்தா உன் கிஃப்ட் என்று சொல்லிக்கொண்டே ஒரு சிறிய பெட்டியை அவளிடம் நீட்டினான். கண்களை லேப்டாப்பில் இருந்து எடுக்காமலேயே ஆர்த்தி அந்த பெட்டியை வாங்கவில்லை. விஸ்வா, எனக்கு இந்த நகை வேண்டாம். நாம 2 பேரும் ஒரு அரை மணி நேரம் நிம்மதியா பேச முடியுமா? போன், லேப்டாப் எதுவும் இல்லாம. விஸ்வா ஆச்சரியத்துடன் நிமிர்ந்து பார்த்தான். என்ன ஆச்சு உனக்கு? நேத்து ஹோட்டல்ல ஒழுங்கா தூங்கலையா? நான் எவ்வளவு பிஸியா இருக்கேன்னு உனக்கு தெரியும்ல. இந்த பிசினஸ் எல்லாம் யாருக்காக? உனக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் தானே? ஆர்த்தியின் மனதில் கதிர் சொன்ன வார்த்தைகள் நிழலாடின. வெறும் இயந்திரமாக வாழ்கிறேன் என்று அவள் சொன்னபோது அந்த அந்நியன் காட்டிய அக்கறை கூட 10 வருடங்கள் கூடவே இருக்கும் கணவனிடம் இல்லை என்பதை அவளால் ஜீரணிக்க முடியவில்லை. உழைப்பது நமக்காக இருக்கலாம் விஸ்வா, ஆனா அந்த உழைப்புக்கு நடுவுல நாம தொலைந்து போயிடக்கூடாது. எனக்கு தேவை நகைகள் இல்ல, உன்னோட கொஞ்ச நேரம் என்றால் ஆர்த்தி உறுதியாக. விஸ்வா லேப்டாப்பை மூடினான். அவன் முகத்தில் ஒரு விதமான எரிச்சல் தெரிந்தது. சரி, இப்போ என்னதான் பண்ணணும்னு சொல்ற? நான் பிசினஸை விட்டுட்டு உன் கூட உட்கார்ந்து கதையை பேசணுமா? ஆர்த்தி மௌனமாக அவனை பார்த்தாள். இந்த மௌனம் ஒரு பெரிய புயலுக்கான அறிகுறி என்பது விஸ்வாவிற்கு அப்போது தெரிந்திருக்கவில்லை. விஸ்வாவின் அந்த அதிகார தோரணையிலான கேள்வி ஆர்த்தியின் இதயத்தில் ஒரு மெல்லிய வலியை உண்டாக்கியது. 10 வருட கால இல்லற வாழ்வில் அவள் கேட்டதெல்லாம் ஒரு சிறிய அங்கீகாரமும் அன்பான சில நிமிடங்களும் தான். ஆனால் விஸ்வாவிற்கு எல்லாமே லாப நஷ்ட கணக்குகளாகவே தெரிந்தன. உன்னோடு பேச வேண்டும் என்று நினைப்பதே உனக்கு கதை பேசுவதாக தெரிகிறதா விஸ்வா? ஆர்த்தியின் குரலில் நடுக்கம் இல்லை, ஒரு விதமான தெளிவு பிறந்தது. விஸ்வா பதில் சொல்லாமல் மீண்டும் லேப்டாப்பை திறக்க போனான். அப்போது ஆர்த்தியின் போன் சினுங்கியது. அது ஹோட்டலில் இருந்து வந்த அழைப்பு. ஹலோ மேடம், நான் ஹோட்டல் மேனேஜர் பேசுறேன். மசாஜர் கதிர் தன்னுடைய வாட்ச் மற்றும் ஒரு சிறிய டைரியை உங்கள் கையிலேயே மறந்து வைத்துவிட்டு வந்து விட்டார். இன்று காலைதான் கிளீனிங் செய்யும் போது பார்த்தோம். நீங்கள் ஊருக்கு கிளம்பி விட்டதால் அதை உங்கள் முகவரிக்கு கொரியர் செய்யட்டுமா? ஆர்த்தி ஒரு நிமிடம் யோசித்தாள். அந்த டைரியில் ஏதோ முக்கியமான குறிப்புகள் இருக்கலாம் என்று அவளுக்கு தோன்றியது. வேண்டாம் சார், நான் இப்போதே கிளம்பி வந்து வாங்கிக் கொள்கிறேன். எப்படியும் அந்த பக்கமாக ஒரு வேலை இருக்கிறது என்றாள். விஸ்வா அவளை நிமிர்ந்து பார்த்தான். எங்கே கிளம்பிட்ட? இப்பதானே வீட்டுக்கு வந்த. ஒரு பொருளை ஹோட்டலில் விட்டு வந்து விட்டேன் விஸ்வா, அதை வாங்கிவிட்டு வருகிறேன். நீ உன் பிசினஸை கவனி என்று கூறிவிட்டு விறுவிறுவென்று வெளியேறினாள். ஹோட்டலுக்கு சென்ற ஆர்த்தி அந்த டைரியையும் வாட்சையும் வாங்கி கொண்டாள். ஆர்வ மிகுதியால் அந்த டைரியின் முதல் பக்கத்தை திருப்பினாள். அதில் ஒரு கவிதை வரி இருந்தது. காயங்களுக்கு மருந்து போடுபவன் மருத்துவன், ஆனால் மௌனங்களுக்கு மருந்து போடுபவன் கலைஞன். அதற்கு கீழே பலரின் பெயர்கள் மற்றும் அவர்களுக்கு தரப்பட்ட சிகிச்சைகள் இருந்தன. ஆர்த்தியின் பெயருக்கு நேரே கதிர் இப்படி எழுதியிருந்தார். மிகவும் பாரமான இதயம், அன்பை தவிர இவருக்கு வேற எந்த மருந்தும் தேவையில்லை. இதை படித்ததும் ஆர்த்தியின் கண்கள் கலங்கின. ஒரு அந்நியன் புரிந்து கொண்ட தன் மனதை உடன் இருப்பவன் உணரவில்லையே என்ற ஏக்கம் அவளை வாட்டியது. அப்போது ஹோட்டல் லாபியில் கதிர் அமர்ந்திருப்பதை பார்த்தாள். அவர் வேறொரு வாடிக்கையாளர்களுக்காக காத்திருக்கிறார். ஆர்த்தி அவரிடம் சென்று அந்த பொருட்களை நீட்டினாள். ரொம்ப நன்றி மேடம், இது என் அப்பா கொடுத்த வாட்ச், தொலைந்து விட்டதோ என்று பயந்து விட்டேன் என்றார் கதிர் புன்னகையுடன். கதிர், உங்கள் டைரியில் என்னை பற்றி எழுதியிருந்ததை பார்த்தேன். எப்படி அவ்வளவு சரியாக சொன்னீர்கள்? கதிர் அமைதியாக சொன்னார். உடல் பேசாததை விட ஒருவரின் கண்கள் அதிகமாக பேசும் மேடம். உங்கள் கண்கள் ஒரு பெரிய விடுதலையை தேடிக்கொண்டிருக்கின்றன. உங்கள் கணவரிடம் இதை பேசி தீர்க்க பாருங்கள். சில நேரங்களில் நாம் சத்தமாக அழுதால்தான் மற்றவர்களுக்கு நம் வலி புரியும். ஆர்த்தி வீட்டிற்கு திரும்பிய போது விஸ்வா ஹாலில் குறுக்கும் நெருக்கமாக நடந்து கொண்டிருந்தான். அவள் கையில் இருந்த டைரியை பார்த்துவிட்டு, இது யாருடையது? இதற்காகவா இவ்வளவு தூரம் ஓடினா என்று கத்தினான். ஆர்த்தி அமைதியாக அந்த டைரியை அவன் கையில் கொடுத்தாள். இதை படி விஸ்வா, இது ஒரு அந்நியன் எழுதியது. உன் மனைவி எவ்வளவு வலியோடு இருக்கிறாள் என்று உனக்கு தெரியாதது இவருக்கு தெரிந்திருக்கிறது. விஸ்வா எரிச்சலுடன் அதை வாங்கி படிக்க தொடங்கினான். படிக்க படிக்க அவன் முகம் மாற தொடங்கியது. ஆர்த்தியின் மௌனத்தின் பின்னணியில் இவ்வளவு பெரிய ரணம் இருப்பதை அவன் அந்த வரிகளின் மூலம் உணர தொடங்கினான். விஸ்வா அந்த டைரியின் வரிகளை மீண்டும் மீண்டும் படித்தான். அவனது கைகள் லேசாக நடுங்கின. அன்பை தவிர இவருக்கு வேறு எந்த மருந்தும் தேவையில்லை. இந்த ஒரு வரி அவனது பல வருட உழைப்பு
ஈட்டிய பணம், வாங்கிய சொத்துக்கள் என எல்லாவற்றையும் அர்த்தமற்றதாக மாற்றியது. ஆர்த்தி என்று மெல்ல அழைத்தான். அவனது குரலில் எப்போதும் இருக்கும் அந்த அதிகாரம் இப்போது இல்லை. ஆர்த்தி அவனை திரும்பி பார்த்தாள். அவளது கண்களில் கோபம் இல்லை, ஆனால் ஒருவிதமான விலகல் இருந்தது. சொல்லு விஸ்வா, இப்போதாவது நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா? எனக்கு உன் பணம் மேல ஆசை இல்லை விஸ்வா, உன் நிமிஷங்கள் மேலதான் ஆசை. விஸ்வா டைரியை மேஜை மீது வைத்துவிட்டு அவள் அருகில் வந்தான். என்னை மன்னிச்சிட ஆர்த்தி, ஒரு கட்டத்துக்கு மேல ஜெயிக்கணுங்கிற வெறியில எதை நோக்கி ஓடுறோம்னே தெரியாம ஓடிட்டேன். உன்னை ஒரு இயந்திரமா நான் பார்க்கல, ஆனா என் வாழ்க்கையவே ஒரு இயந்திரமா மாத்திக்கிட்டேன். அதுல உன்னையும் சேர்த்து இழுத்துட்டேன். அவன் முதல் முறையாக ஆர்த்தியின் கைகளை பிடித்து கண்களை நேராக பார்த்து பேசினான். இந்த 10 வருஷத்துல நான் உனக்கு எவ்வளவோ கொடுத்திருக்கலாம், ஆனா உனக்கு தேவையான அந்த சின்ன சந்தோஷத்தை கூட நான் கொடுக்கலங்கிறது இப்பதான் புரியுது. அன்று இரவு விஸ்வா தனது லேப்டாப்பை திறக்கவே இல்லை. போனை சுவிட்ச் ஆஃப் செய்தான். இருவரும் மொட்டை மாடியில் அமர்ந்து நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தனர். ஆரம்ப கால காதல் கதைகள், இடையில் விட்டு போன கனவுகள் என அந்த இரவு நீண்டு கொண்டே போனது. மறுநாள் காலை ஆர்த்தி ஒரு முடிவெடுத்தாள். அவள் மீண்டும் அந்த ஹோட்டலுக்கு சென்றாள். ஆனால் இம்முறை சிகிச்சையாளர் கதிரை சந்திக்க அல்ல, ஒரு நன்றியை சொல்ல. கதிர் லாபியின் அமர்ந்திருந்தார். ஆர்த்தியை கண்டதும் எழுந்து நின்றார். மேடம், மீண்டும் இங்கே? ஆமாம் கதிர், என் தொலைந்து போன வாழ்க்கையை மீட்டு கொடுத்ததற்கு நன்றி சொல்ல வந்தேன். உங்க டைரியில இருந்த அந்த ஒரு வரி, அது விஸ்வாவை ரொம்ப மாத்திடுச்சு. இன்னைக்கு காலையில நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து காஃபி குடிச்சோம். இது நடந்து பல வருஷம் ஆகுது என்றாள் ஆர்த்தி புன்னகையுடன். கதிர் மென்மையாக சிரித்தார். சந்தோஷம் மேடம், நான் வெறும் கருவிதான். உண்மையில் மாற வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் கணவரிடம் இருந்ததால்தான் இது சாத்தியமானது. அப்போது அங்கே விஸ்வா கார் ஓட்டி வந்தான். காரை நிறுத்திவிட்டு இறங்கி வந்தவன் கதிரின் அருகில் சென்றான். ஆர்த்தி சற்று பதற்றமடைந்தாள். ஆனால் விஸ்வா கதிரின் கையை பிடித்து குலுக்கினான். தேங்க்ஸ் மிஸ்டர் கதிர். சில நேரங்கள்ல பக்கத்துல இருக்கிறவங்க கண்ணுல தெரியாத உண்மை தூரத்துல இருக்கிறவங்க கண்ணுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. அது எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது. ஆர்த்தியை நான் இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் என்றான் விஸ்வா நேர்மையாக. கை கூப்பி வணக்கம் சொன்னார். விஸ்வா ஆர்த்தியின் தோளில் கை போட்டு அணைத்தபடி, வா ஆர்த்தி, நாம ஒரு சின்ன ட்ரிப் போயிட்டு வரலாம். இப்போ பிசினஸ் முக்கியம் இல்ல, நாம தான் முக்கியம் என்றான். ஆர்த்தி திரும்பி பார்த்தபோது கதிர் அங்கிருந்து மெல்ல நடந்து சென்று கொண்டிருந்தார். அவர் ஒரு அந்நியராக வந்தாலும் ஆர்த்தியின் குடும்பம் என்கின்ற உடைந்த சித்திரத்தை ஒட்ட வைத்த ஓவியராக அவளுக்கு தெரிந்தார். விஸ்வா சொன்னது போலவே அவர்கள் இருவரும் ஒரு வார கால பயணமாக மலை பிரதேசத்திற்கு சென்றனர். அங்கே செல்போன் சிக்னல்கள் குறைவாக இருந்தன. ஆனால் அவர்களுக்கிடையிலான புரிதல் அதிகமாக இருந்தது. மலைச்சரிவின் ஒரு மாலை வேளையில் ஆர்த்தி விஸ்வாவிடம் கேட்டாள், விஸ்வா, நிஜமாகவே உன்னால் பிசினஸை விட்டுட்டு இவ்வளவு நாட்கள் இருக்க முடிகிறதா? உன் மனம் அங்கேதானே இருக்கிறது? விஸ்வா சிரித்தான். உண்மைதான் ஆர்த்தி, ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் இந்த அமைதியான சூழலில் உன்னோடு பேசும்போதுதான் எனக்கு ஒன்று புரிந்தது. நான் சம்பாதித்த கோடிக்கணக்கான பணத்தை விட உன்னுடைய இந்த சிரிப்பு எனக்கு அதிக நிம்மதியை தருகிறது. இத்தனை நாள் நான் எதையோ தேடிக்கொண்டிருக்கிறேன், ஆனால் தேட வேண்டியது என் பக்கத்திலேயே இருப்பதை மறந்துவிட்டேன். அவர்கள் அந்த பயணத்தில் பழைய கசப்புகளை பற்றிய பேசவில்லை. மாறாக இனி வரப்போகும் நாட்களை எப்படி அழகாக மாற்றலாம் என்று திட்டமிட்டனர். சென்னைக்கு திரும்பியதும் ஆர்த்திக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. விஸ்வா அவளது நீண்ட நாள் கனவான ஓவிய கூடம் அமைப்பதற்கான வேலைகளை தொடங்கியிருந்தான். ஆர்த்தி, நீ ஒரு சிறந்த ஓவிய கலைஞர் என்பது எனக்கும் தெரியும். ஆனால் திருமணத்திற்கு பிறகு உன்னை வீட்டை பராமரிப்பதிலேயே முடக்கிவிட்டேன். இனி உங்கள் கனவுகள் சிறகடிக்கட்டும் என்றான் விஸ்வா அன்போடு. ஆர்த்தியின் கண்கள் மகிழ்ச்சியில் நனைந்தன. தனது ஓவிய கூடத்தின் திறப்பு விழாவிற்கு அவள் ஒருவரை அழைக்க விரும்பினாள். அவர் வேறு யாருமல்ல, கதிர்தான். திறப்பு விழா அன்று கதிர் வந்திருந்தார். அவர் ஆர்த்தியின் ஓவியங்களை பார்த்து வியந்து போனார். ஒரு ஓவியத்தில் ஒரு இருண்ட அறையில் ஒரு மெழுகுவர்த்தி எரிவது போலவும் அதன் வெளிச்சத்தில் ஒரு ஜோடி கைகோர்த்து நடப்பது போலவும் வரையப்பட்டிருந்தது. கதிர் அந்த ஓவியத்தின் முன் நின்றார். இந்த ஓவியம் மிகவும் அழகானது மேடம் என்றார். இதற்கு பெயர் மௌனத்தின் மருந்து. கதிர், அந்த மெழுகுவர்த்தி நீங்கள்தான் என்றால் ஆர்த்தி நன்றியுடன். கதிர் மென்மையாக சிரித்துவிட்டு சொன்னார், இல்லை மேடம், நான் அந்த மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்த தீக்குச்சி, அவ்வளவுதான். சுடர்விட்டு எரிவது உங்கள் இருவரின் அன்புதான். அது எப்போதும் அணையாமல் பார்த்து கொள்ளுங்கள். அன்று மாலை விழா முடிந்து விஸ்வாவும் ஆர்த்தியும் தங்களின் வீட்டு பால்கனியில் அமர்ந்திருந்தனர். விஸ்வா அவளது கைகளை மெல்ல பற்றினான். இப்போது அந்த தீண்டலில் தயக்கமில்லை, மாறாக ஒரு ஆழமான பிணைப்பு இருந்தது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆர்த்தி உணர்ந்தாள், வாழ்க்கை என்பது வெறும் நாட்களை எண்ணுவது அல்ல, ஒவ்வொரு நிமிடத்தையும் நேசிப்பது என்று. மௌனங்கள் எப்போதும் ஆபத்தானவை அல்ல, அவை சரியான நபரிடம் பகிரப்படும் போது மருந்தாகவும் மாறும். தூரத்து நட்சத்திரங்கள் மின்ன மௌனம் இப்போது இனிமையாக இருந்தது. ஆர்த்தியின் ஆர்ட் கேலரி குறுகிய கால
காலத்திலேயே மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. விஸ்வாவும் வார இறுதி நாட்களில் ஆர்த்தியுடன் கேலரியிலேயே நேரத்தை செலவிட்டான். ஆனால் விதி ஒரு சிறிய சோதனையை அவர்கள் முன் வைத்தது. விஸ்வாவின் நிறுவனத்தில் ஏற்பட்ட ஒரு பெரிய நஷ்டம் மற்றும் ஒரு முக்கிய ஒப்பந்தம் கைநிலுவி போனது அவனை மீண்டும் மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கியது. பழைய விஸ்வா மீண்டும் தலை தூக்க ஆரம்பித்தான். எரிச்சல், தூக்கமின்மை மற்றும் போனில் எப்போதும் பிஸியாக இருப்பது என அவன் மாறத் தொடங்கினான். ஒரு நாள் இரவு விஸ்வா ஹாலில் அமர்ந்து தலையில் கை வைத்து அமர்ந்திருந்தான். ஆர்த்தி அவனது அருகில் சென்று அமர்ந்தாள். விஸ்வா, என்ன ஆச்சு? பிசினஸ் பிரச்சனை தானே, நாம இதிலிருந்து மீண்டு வரலாம் என்றால் மென்மையாக. விஸ்வா கோபத்தில் கத்தினான். உனக்கு ஒன்னும் தெரியாது ஆர்த்தி. இந்த நஷ்டத்தை உன்னால ஈடுகட்ட முடியுமா? உன் ஓவியங்களை வித்தா இந்த பல கோடி ரூபாயை கொண்டு வர முடியுமா? பேசாம உள்ளே போ. ஆர்த்தி ஒரு நிமிடம் அதிர்ந்து போனாள். பழைய காயங்கள் மீண்டும் வலிப்பது போல இருந்தது. ஆனால் இந்த முறை அவள் மௌனமாக இருக்க விரும்பவில்லை. கதிர் சொன்ன மௌனத்திற்கு மருந்து என்ற வார்த்தைகள் அவளுக்கு நினைவுக்கு வந்தன. அடுத்த நாள் காலை ஆர்த்தி யாரிடமும் சொல்லாமல் ஒரு முக்கியமான நபரை சந்திக்க சென்றாள். அவர் விஸ்வாவின் பிசினஸ் எதிரி என்று கருதப்படும் மிஸ்டர் ராகவன். மேடம், நீங்கள் எதுவாக இருந்தாலும் பிசினஸ் விஷயமாக என் அலுவலகத்திற்கு வந்து பேசுங்கள் என்றார் ராகவன் கண்டிப்புடன். ஆர்த்தி தயங்காமல் சொன்னாள், நான் பிசினஸ் பேச வரவில்லை சார். ஒரு கலைஞர் இன்னொரு கலைஞரிடம் பேச வந்திருக்கிறேன். விஸ்வாவிடம் இருக்கும் அந்த திட்டம் ஒரு அற்புதமான கலை படைப்பு போன்றது. பிசினஸ் போட்டியில் ஒரு நல்ல லட்சியத்தை வைத்து விடாதீர்கள். அவனோடு கை கோருங்கள், இருவருமே ஜெயிக்கலாம். ஆர்த்தியின் துணிச்சலான பேச்சும் அவளது நேர்மையும் ராகவனை யோசிக்க வைத்தது. அன்று மாலை விஸ்வா வீட்டிற்கு வந்தபோது மிகவும் சோர்ந்து போயிருந்தான். ஆனால் அவனது போன் அடித்தது. ராகவன் தான் அழைத்திருந்தார். விஸ்வா, உன் மனைவியின் பேச்சை கேட்ட பிறகு எனக்கு புரிகிறது. நான் உன்னை தவறாக எடை போட்டு விட்டேன். நாம் இணைந்து இந்த திட்டத்தை செய்வோம். விஸ்வா நம்ப முடியாமல் ஆர்த்தியை பார்த்தான். அவள் புன்னகையுடன் காஃபி கப்பை நீட்டினாள். எப்படி ஆர்த்தி, நீ எப்படி அவரை சந்திச்ச? அன்பும் உண்மையும் இருந்தா யாரை வேண்டுமானாலும் சந்திக்கலாம் விஸ்வா. பிசினஸ்ல நீ ஜெயிக்கலாம். ஆனா அந்த ஜெயிப்புக்கு உன் குணத்தை நீ பலி கொடுக்க கூடாது என்றாள் ஆர்த்தி. விஸ்வா இப்போது அழுதான். ஆர்த்தியின் மடியில் தலை வைத்து ஒரு குழந்தையை போல அழுதான். என்னை மன்னிச்சிடு ஆர்த்தி. கோபத்துல நான் உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன். நீதான் என் வாழ்க்கையோட உண்மையான வெற்றி. அந்த வார இறுதியில் மீண்டும் ஒரு முறை கதிர் தற்செயலாக ஆர்த்தியின் கேலரிக்கு வந்திருந்தார். அங்கே விஸ்வாவும் ஆர்த்தியும் ஒன்றாக அமர்ந்து ஒரு ஓவியத்தை வரைந்து கொண்டிருந்தனர். கதிர் அவர்களை பார்த்ததும் உள்ளே வராமல் தூரத்தில் இருந்தே ஒரு புன்னகையை உதிர்த்துவிட்டு நகர்ந்தார். சில உறவுகள் மற்றவர்களால் சீரமைக்கப்படலாம். ஆனால் அவை தலை தோங்குவது இருவரின் கைகளில் தான் இருக்கிறது என்பதை அவர் உணர்ந்தார். ஆர்த்தியின் ஓவியம் இப்போது முழுமையடைந்திருந்தது. அதில் இருவர் சேர்ந்து ஒரு செடியை நட்டு தண்ணீர் ஊற்றுவது போன்ற காட்சி இருந்தது. அதன் தலைப்பு புரிதலின் விளைச்சல். விஸ்வாவின் பிசினஸ் மீண்டும் சூடு பிடித்தது. ஆனால் இந்த முறை அவன் தன் பழைய தவறுகளை செய்யவில்லை. மாலை 6 மணி ஆனால் லேப்டாப்பை மூடிவிட்டு ஆர்த்தியுடன் நேரம் செலவிடுவதை வழக்கமாக்கி கொண்டான். ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஆர்த்தி கேலரியில் ஒரு புது ஓவியத்தை செதுக்கி கொண்டிருந்த போது வாசலில் ஒரு நபர் வந்து நின்றார். அவர் கையில் ஒரு சிறிய குழந்தையும் முகத்தில் ஒரு விதமான தயக்கமும் இருந்தது. ஆர்த்தி நிமிர்ந்து பார்த்தாள். வந்தவர் கதிர். ஆனால் எப்போதும் அமைதியாக இருக்கும் கதிரின் முகத்தில் இன்று ஒரு பெரிய கவலை தெரிந்தது. கதிர் சார், வாங்க. என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறீர்கள் என்று கேட்டவாறு ஓடிச் சென்றாள் ஆர்த்தி. கதிர் மெதுவாக சொன்னார், மன்னிக்கவும் மேடம், உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. இது என் மகள் ஆதிரா. என் மனைவிக்கு திடீரென உடல் நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாள். அவளை கவனித்துக் கொள்ள உறவினர்கள் யாரும் அருகில் இல்லை. இவளை எங்கே விடுவது என்று தெரியவில்லை. அதான். அவரது வார்த்தைகள் முடிவதற்குள் ஆர்த்தி குழந்தையை வாங்கி கொண்டாள். இதுல என்ன இருக்கு கதிர் சார்? நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. ஆதிராவை நான் பார்த்துக்கிறேன். விஸ்வா அன்று மாலை வீட்டுக்கு வந்தபோது ஹாலில் ஆர்த்தி ஒரு சிறிய குழந்தையுடன் விளையாடி கொண்டிருப்பதை பார்த்து திகைத்து போனான். ஆர்த்தி விபரத்தை சொன்னதும் விஸ்வாவின் முகம் மலர்ந்தது. அந்த ஒரு வாரம் ஆர்த்தி மற்றும் விஸ்வாவின் வீடு ஒரு புதிய உற்சாகத்தை பெற்றது. இதுவரை அந்த வீட்டில் இல்லாத மழலை சத்தம் வீடெங்கும் நிறைந்தது. விஸ்வா குழந்தையுடன் விளையாடுவதையும் அவளுக்கு உணவூட்டுவதையும் ஆர்த்தி ஆச்சரியத்துடன் பார்த்தாள். விஸ்வா, உனக்குள்ள இவ்வளவு அழகான ஒரு அப்பா ஒளிந்திருப்பார்னு நான் நினைக்கவே இல்லை என்றாள் ஆர்த்தி கண்கள் கலங்க. விஸ்வா குழந்தையை தூக்கி கொண்டு சொன்னான், உண்மைதான் ஆர்த்தி. இத்தனை வருஷம் பணத்தை தேடி ஓடுனதுல ஒரு சின்ன குழந்தையோட சிரிப்புல இருக்கிற
நிம்மதியை நான் கவனிக்காமலேயே போயிட்டேன். இந்த ஒரு வாரம் எனக்கு புது தெம்பை கொடுத்திருக்கு. ஒரு வாரம் கழித்து கதிர் தனது மனைவியுடன் கேலரிக்கு வந்தார். அவர் மனைவி இப்போது குணமடைந்திருந்தார். ஆதிரா ஓடிச் சென்று தன் தாயை கட்டி கொண்டாள். ரொம்ப நன்றி மேடம், ரொம்ப நன்றி சார். ஒரு அந்நியருக்கு நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு நான் எப்படி கைமாறு செய்ய போறேன்னு தெரியல என்றார் கதிர் நெகிழ்ச்சியுடன். விஸ்வா முன்னால் வந்து கதிரின் தோளில் கை வைத்தான். நீங்க எங்களுக்கு அந்நியர் இல்ல கதிர். ஒரு நெருக்கடியான நேரத்துல ஆர்த்தியோட மௌனத்தை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு வழி காட்டினவர் நீங்க. இது நாங்க உங்களுக்கு செஞ்ச சின்ன நன்றி கடன் தான். கதிர் கிளம்பும் போது விஸ்வாவிடம் ஒரு காகிதத்தை கொடுத்தார். அதில் ஒரு போன் நம்பர் இருந்தது. இது ஒரு ஆதரவற்றோர் இல்லத்தின் முகவரி. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அங்கே வந்து குழந்தைகளுடன் நேரம் செலவிடுங்கள். இன்னும் பல ஆதிராக்கள் அங்கே அன்பிற்காக காத்திருக்கிறார்கள். அன்று இரவு விஸ்வா ஆர்த்தியிடம் கேட்டான். ஆர்த்தி, நமக்கும் ஒரு அழகான குழந்தை இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் இல்ல? ஆர்த்தி அவன் கைகளை பிடித்து கொண்டாள். நிச்சயமா விஸ்வா, ஆனா அதுக்கு முன்னாடி கதிர் சொன்ன அந்த இடத்துக்கு நாளைக்கு நாம போகலாமா? நம்ம அன்பை இன்னும் பல குழந்தைகளுக்கு பகிர்ந்துக்கலாம். இருவரும் ஜன்னல் வழியே நிலவை பார்த்தபடி நின்றனர். 10 வருடங்களுக்கு முன்பு தொடங்கின அந்த திருமண வாழ்க்கை இப்போதுதான் அதன் உண்மையான அர்த்தத்தை கண்டறிந்திருந்தது. கதிர் சொன்ன அந்த ஆதரவற்றோர் இல்லத்திற்கு சென்ற அந்த நாள் விஸ்வற்றும் ஆர்த்தியின் வாழ்க்கை பார்வையை மொத்தமாக மாற்றியது. அங்கே இருந்த குழந்தைகளின் மழலை சிரிப்பும் அவர்களின் சிறிய தேவைகளும் விஸ்வாவை ஒரு புதிய மனிதனாக மாற்றியிருந்தது. அவன் தன் லாபத்தில் ஒரு பகுதியை அந்த குழந்தைகளின் கல்விக்காக ஒதுக்க முடிவு செய்தான். காலங்கள் உருண்டோடின. சரியாக 1 வருடம் கழித்து ஆர்த்தியின் ஓவிய கூடத்தில் ஒரு பெரிய கூட்டம் கூடியிருந்தது. ஆனால் இன்று அது ஓவியங்களுக்காக கண்காட்சி அல்ல, ஒரு வளைகாப்பு விழா. ஆர்த்தி இப்போது 7 மாத கர்ப்பிணியாக முகத்தில் ஒரு தெய்வீக பொலிவுடன் அமர்ந்திருந்தாள். விஸ்வா அவளுக்கு அருகிலேயே இருந்து ஒவ்வொரு தேவையையும் கவனித்துக் கொண்டிருந்தான். பழைய பிசினஸ் மேக்னட் விஸ்வா இப்போது ஒரு அன்பான கணவனாகவும் பிறக்க போகும் குழந்தைக்கு காத்திருக்கும் தந்தையாகவும் மாறியிருந்தான். விழாவிற்கு கதிர் தனது குடும்பத்துடன் வந்திருந்தார். ஆர்த்தியின் கையில் ஒரு சிறிய பரிசு பெட்டியை கொடுத்தார். என்ன இது கதிர் சார் என்று ஆர்த்தி கேட்டாள். இது ஒரு சிறிய புல்லாங்குழல் மேடம். மௌனத்தில் இருந்து பிறக்கும் இசை எப்போதும் இனிமையானது. உங்கள் குழந்தைக்கு இது ஒரு நல்ல நண்பனாக இருக்கும் என்றார் கதிர். விஸ்வா சிரித்து கொண்டே சொன்னான். கதிர், நீங்க மசாஜரா எங்க வாழ்க்கைக்குள்ள வந்தீங்க. ஆனா இப்போ எங்க குடும்பத்துல ஒருத்தரா ஆயிட்டீங்க. ஆர்த்திக்கும் எனக்கும் இடையில இருந்த அந்த பெரிய மௌன சுவரை உடைச்சது நீங்க தான். கதிர் பணிவாக சொன்னார். சார், நான் வெறும் தீப்பொறிதான். ஆனால் அந்த பொறியை தக்க வைத்துக் கொண்டது உங்கள் இருவரின் விட்டு கொடுக்கும் மனப்பான்மைதான். சில மாதங்களுக்கு பிறகு மருத்துவமனையில் விஸ்வா பதற்றத்துடன் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தான். அவனது போன் ஒலித்தது. ஒரு முக்கியமான பிசினஸ் கால். ஆனால் அவன் அதை அட்டெண்ட் செய்யவில்லை. அவனது மொத்த கவனமும் அந்த அறையின் கதவிலேயே இருந்தது. திடீரென்று உள்ளிருந்து ஒரு மெல்லிய அழுக்குரல் கேட்டது. விஸ்வாவின் இதய துடிப்பு ஒரு நிமிடம் நின்றது. செவிலியர் வெளியே வந்து, சார், உங்களுக்கு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு என்றார். விஸ்வா உள்ளே சென்ற போது ஆர்த்தி தன் மார்போடு அணைத்தபடி அந்த குழந்தையை பார்த்து கொண்டிருந்தாள். அந்த குழந்தையின் கண்கள் ஆர்த்தியை போலவே இருந்தன, ஆழமானவை மற்றும் அமைதியானவை. விஸ்வா மெதுவாக குழந்தையின் பிஞ்சு கைகளை பற்றினான். ஆர்த்தி அவனது கையை பிடித்து கொண்டாள். இப்போ இந்த மௌனம் எவ்வளவு அழகா இருக்கு பாரு விஸ்வா என்று ஆர்த்தி கிசுகிசுத்தாள். விஸ்வா அவள் நெற்றியில் முத்தமிட்டு, ஆமாம் ஆர்த்தி, 10 வருஷத்துக்கு முன்னாடி நாம தேடின அந்த அன்பு இன்னைக்கு ஒரு உயிரா நம்ம கையில இருக்கு. இனி நம்ம வாழ்க்கையில மௌனம் இருக்கும், ஆனா அதுல வலி இருக்காது, இசை மட்டும்தான் இருக்கும் என்றான். ஜன்னல் வழியே தெரிந்த வானத்தில் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் மின்னியது. ஆர்த்தி மற்றும் விஸ்வாவின் வாழ்க்கை ஒரு ஹோட்டல் அறையின் தனிமையில் தொடங்கி இன்று ஒரு முழுமையான குடும்பமாக மலர்ந்திருந்தது. இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.